கதை ஒன்று பார்க்கலாங்க. ஒரு அரசன் வந்து ஒரு நாட்டுக்கு போட்டி அறிவிச்சான். என்னோட கோட்டை கதவை யார் கைகளால் தள்ளுறாங்களோ அவங்களுக்கு ஒரு நாட்டோட பாதி பகுதி வந்து எழுதி வைக்கப்படும். ஆனால் இந்த போட்டியில் தோத்துட்டாங்கன்னா அவங்களோட கை வந்து வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து நாட்டு மக்கள் எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. யாருமே வந்து அந்த போட்டியில் கலந்துக்க முன்வரவே இல்லையாம். அப்புறமா என்னன்னா ஒரு இளைஞன் மட்டும் முன் வரான். என்னோட கைகளை வெட்டினா கூட பரவாயில்ல, ஆனால் நான் வந்து இதில் முயன்று சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் வரான். நாட்டு மக்கள் எல்லாம் உனக்கு அறிவே இல்லையா, எப்படி நீ இந்த மாதிரி வர கை இல்லைன்னா என்ன பண்ணுவ, ஒரு நாட்டில் எதிர்காலமே உனக்கு போயிடும் அப்படின்னு பயமுறுத்துறாங்க. அந்த இளைஞன் வந்து என்ன சொல்கிறான், நான் வந்து இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டேன்னா நாட்டோட அரசன் பாதி பகுதியில் வென்று, தோத்துட்டா உயிர் போவாதில்ல, கை மட்டும் தானே போகும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்னன்னா ஒரு நாள் அந்த அந்த போட்டியில் கலந்துக்கிட்டான். கதவை பிடிச்சி தள்ளுறான். அந்த கதவு பூட்டவே இல்லையா அரசன். அந்த கதவு வந்து திறந்துருச்சுங்க. திறந்துட்டோன்னா என்னன்னா எல்லா மக்களுமே ஒரே ஆச்சரியட்டான் இவன் முயன்று வந்த அப்படின்னு. இந்த கதையில வந்து இந்த கதையோட கான்செப்ட்